11th ஸ்டாண்டர்ட் நியூ ஹிஸ்டரி புக் வால்யூம் 1லிருந்து என்னங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் இது. இந்தியாவில் வந்து முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னமாக விளங்குவது சிந்து நாகரிகமாகும். சிந்து நாகரிகத்தின் கால அளவு என்ன? சிந்து நாகரிகம் எப்பொழுது தோன்றியதுன்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டிற்கு முன், அதாவது பொ.ஆ.மு. 3000 ஆண்டிற்கு முன் தோன்றியதுதான் சிந்து நாகரிகம் ஆகும். சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எதுங்கிறது ஹரப்பா தான். சிந்து சமவெளி நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா ஆகும். அதனால் இது வந்து என்னன்னு சொல்லலாம், ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கலாம். ஹரப்பா நாகரிகத்தின் பல்வேறு படிநிலைகள். இப்போ ஹரப்பா நாகரிகத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. தொடக்க கால ஹரப்பாங்கிறது பொது ஆண்டிற்கு முன் 3000 to 2600 ஆண்டிற்கு முற்பட்டது. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாங்கிறது பார்த்தீங்கன்னா பொது ஆண்டிற்கு முன் 2600 to 1900 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தான் வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. பிற்கால ஹரப்பாங்கிறது பார்த்தீங்கன்னா பொது ஆண்டிற்கு முன் 1900 to 1700 ஆண்டிற்கு இடைப்பட்டது தான் பிற்கால ஹரப்பா ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரத்தின் பல்வேறு படிநிலைகள் ஆகும். ஹரப்பா ஆய்விற்கு வந்தவர்கள், அதாவது இது என்ன ஹரப்பா ஆய்விற்கு வந்தவர்கள்னா, இப்படி ஒரு நாகரிகம் இருந்ததுன்னு அந்த ஹரப்பாங்கிற அந்த பிளேஸ்க்கு முதலில் போனவர் பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் என்பவர் ஆவார். ஆனால் வந்து அவர் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக அந்த இது பண்ணல. சார்லஸ் மேசன்கிறதான் முதலில் அந்த இடத்திற்கு ஹரப்பா இடத்திற்கு சென்றவர் ஆவார். 1834 பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படிங்கிறவர் அம்ரி என்னங்கிற ஹரப்பா இடத்திற்கு போயிருக்காரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அவர் இரண்டாவது சென்றவர். அப்புறம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொல்லியல் துறையில் முதல் அளவீட்டாளராக இருந்தவர் தான் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் வந்து 1853 போறாரு. அப்போ வந்து ரயில் பாதை அமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சில முத்திரைகள் அவருக்கு கிடைச்சதுக்கு. ஆனால் அதை வச்சு கூட அவர் வந்து இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டியோ மறுபடியும் அவர் அந்த முயற்சியில் எடுக்கல. அவர் 1853, 1856, 1875 போன்ற ஆண்டுகளில் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போயிருக்காரு. ஆனால் வந்து ஹரப்பாவின் நாகரிகத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து அங்கே ஆய்வு நடத்தியவர் யாருன்னா சர் ஜான் மார்சல் தான். அவர் வந்து தொல்லியல் துறையின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னாடி தான் ஹரப்பாவின் நாகரிகத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்தியவர் யாருன்னா சர் ஜான் மார்சல் ஆவார். 1940 வந்து ஹரப்பாவில் ஆய்வுகள் நடத்தியவர் யாருன்னா REM வீலருங்கிறவர் தான் 1940களில் ஹரப்பாவில் ஆய்வுகள் நடத்தியவர் ஆவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிந்து வெளி நாகரிகங்கிறது வடமேற்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அடங்கிய பகுதி தான் சிந்து வெளி நாகரிகமாக இருக்குது. அப்போ வந்து அந்த பிரிவினெல்லாம் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அதற்குரிய ஆய்வுகள் இதெல்லாம் வந்து நீட்டாக போகாமல் விட்டுட்டாங்க. அப்படியே ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடையவை ஆவை. ஹரப்பா நாகரிகத்துடன் எது தொடர்புடையவையாக இருக்கிறதுனா காளிபங்கன், லோத்தல், ராக்கி ஹார்கி, டோலா வீரா இதெல்லாம் வந்து ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடையவைகள் ஆகும். சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிந்து சமவெளி நாகரிகம் எவ்வளவு பரப்பளவில் அமைந்துள்ளனா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இதுல பகுதிகள் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் பரவி காணப்படுகின்றன. சிந்து நாகரிகத்தின் எல்லைகள் யாவை? இப்போ சிந்து நாகரிகம் சொல்றோம், அது பார்த்தீங்கன்னா மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள ஜட்கா ஜென் டோர் குறியீடுப்புகள், வடக்கில் பார்த்தீங்கன்னா சாட்டுகை ஆப்கானிஸ்தான், கிழக்கில் வந்து ஆலம் கிர்பூர் உத்தரப்பிரதேசம், தெற்கில் பார்த்தீங்கன்னா தைமாபாத் மகாராஷ்டிரம் என சிந்து நாகரிகத்தின் எல்லைகள் வந்து வரையறுக்கப்பட்டுள்ளன. இப்போ மேற்கு என்ன இருக்கு, கிழக்கு என்ன இருக்கு, தெற்கு என்ன இருக்கு, தென் வடக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஹரப்பா நாகரிகத்தின் தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்கள், அதாவது கிராமங்கள்லாம் சேர்ந்து ஊர்கள் இதெல்லாம் தான் ஹரப்பா நாகரிகத்தின் தொடக்கமாக இருந்தன. முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டில் என்ன இருந்தன, நகரங்கள் மையங்களாக விளங்கின. நகர மையங்கள் முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டில் உயர்ந்து விளங்கின. திட்டமிடப்பட்ட நகரங்கள், இப்போ ஹரப்பா நகரத்தில் பார்த்தீங்கன்னா திட்டமிடப்பட்ட நகரங்கள் தான் ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தானில், மொகஜதாரா சிந்து பாகிஸ்தானில், டோலவிரா குஜராத் இந்தியாவில், காளிபங்கன் ராஜஸ்தான் இந்தியாவில், லோத்தல் குஜராத் இந்தியாவில் இருக்கிற இடம், பனாவலி ராஜஸ்தான் இந்தியாவில், ராக்கி ஹார்கி ஹரியானா இந்தியாவில், சர்கோட்டா குஜராத் இந்தியாவில் ஆகியவை ஹரப்பா காலம் முக்கிய நகரங்களாகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோலாவிரா இந்தியாவில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, குஜராத். அதே காளிபங்கன் இது எங்க இருக்கு, ராஜஸ்தானில் இருக்கிறது தான் காளிபங்கன். லோத்தல் துறைமுகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கு, இது குஜராத்தில் இருக்குது. அதே மாதிரி பனாவலி இது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான். மொகஞ்சதாரா அது எங்க இருக்குன்னா சிந்து என்ற பகுதியில் பாகிஸ்தானில் இருக்கு. இதெல்லாம் வந்து திட்டமிடப்பட்ட நகரங்கள். இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளே வந்து இதெல்லாம் நல்லா படித்தோம்னா பனாவலின்னா அதுக்குள்ள ஒரு ஷார்ட்கட் வச்சு
பார்த்துக்கலாம். ராக்கி கார்கினா ஹரியானாவில் இருக்கு, சர்கோட்டாடானா குஜராத்தில் இருக்குங்கிறது அதாவது முக்கிய நகரங்களாகும். கரப்பா கால முக்கிய நகரங்களாகும். கரப்பா நகரங்கள் டேஸ் வடிவமைப்பை பெற்றிருந்தன. இப்போ கரப்பா நகரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட அமைப்பை பெற்றிருந்தன. உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிடப்பட்ட கட்டப்பட்ட நகரம் எதுனா மொஹஞ்சதாரோ தான் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரமாகும். பெருங்குளத்தின் சுவர்கள் எதனால் பூசப்பட்டிருந்தன? பெருங்குளத்தின் அதாவது அதில் பொது பெருங்குளம் இருந்தது, தானிய களஞ்சியம் இருந்தது. இதெல்லாம் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல மோஸ்ட்லி நல்லா பார்த்துருப்போம். பெருங்குளத்தின் சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டிருந்தன. அதிலிருந்து நீர் வெளியேறாம இருந்திருக்கு. கரப்பா மக்களின் முக்கிய தொழில் அது வேளாண்மை தான் கரப்பா மக்களின் முக்கிய தொழிலாக இருந்தது. கரப்பா பண்பாட்டில் எந்த விலங்கு இல்லை? குதிரைங்கிற விலங்கு தான் கரப்பா பண்பாட்டில் இல்லை. ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஹரப்பாவில் பார்த்தீங்கன்னா மாடுகள் செபு என்று அழைக்கப்பட்டன. ஹரப்பாவில் இருந்த அணிகலன்கள் எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன? இப்போ ஹரப்பாவில்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல அணிகலன்கள் எல்லாம் மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அடுத்தது பார்த்தீங்கன்னா உற்பத்தி நகரங்கள். சில பொருட்கள் வந்து எந்தெந்த நகரங்கள் வந்து நல்லா உற்பத்தி பண்ணுச்சுங்கிறத பார்க்கலாம். சங்கு இது வந்து நாகேஸ்வர், பாலக்கோட் இந்த இடத்துல எல்லாம் வந்து உற்பத்தி செய்யப்பட்டன. வைடூரியம் சார்டுகைங்கிற நகரத்தில் உற்பத்தி செய்யப்பட்டன. கார்னிலியன் அதாவது மணி அது வந்து லோத்தல் நகரில் உற்பத்தி செய்யப்பட்டன. ஸ்டீட்டடைட் நுரைக்கல் இது வந்து தெற்கு ராஜஸ்தானில் உற்பத்தி செய்யப்பட்டன. செம்பு இதில் வந்து ராஜஸ்தான், ஓமன் போன்ற பகுதிகளில் செம்பு உற்பத்தி செய்யப்பட்டன. அதாவது இதெல்லாம் முக்கியமான நகரங்கள், இதெல்லாம் பொருள்கள். அடுத்தது மட்பாண்டங்கள் எந்த வண்ணத்தில் பூசப்பட்டிருந்தன? மட்பாண்டங்கள் பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு கருப்பும் கலந்த வண்ணம். மட்பாண்டங்கள் வந்து அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணத்தில் பூசப்பட்டிருந்தன. ஹரப்பா நாகரிகம் டேஸ் கால நாகரிகம். ஹரப்பா நாகரிகங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெண்கல கால நாகரிகம் ஆகும். ஹரப்பா நாகரிகம் எந்த வகையான நாகரிகம்னா வெண்கல கால நாகரிகம் ஆகும். கரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை? கரப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா இரும்பை பற்றி அறிந்திருக்கவில்லை. கத்திகள் எதனால் செய்யப்பட்டிருந்தன? இப்போ அவங்க சில கத்திகள் ஆயுதங்கள் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. சில கத்திகள் மற்றும் ஆயுதங்கள் ரோரி செட் என்ற படிக்கல்லில் செய்யப்பட்டிருந்தன. ரோரிங்கிறது ஒரு பகுதி, பாகிஸ்தான் உள்ள பகுதி. அதனால கத்திகள் வந்து எதனால் செய்யணும்? ரோரி செட் என்ற படிக்கல்லால் செய்யப்பட்டிருந்தன. ஹரப்பா மக்களின் ஆயுதங்களாக இருந்தவை யாவை? அம்பு, ஈட்டி, கோடரி, மழுங்கல் முனை கோடரி இதெல்லாம் வந்து ஹரப்பா மக்களின் ஆயுதங்களாக இருந்தவை ஆகும். நடமாடும் பெண் சிலை எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? நடமாடும் பெண் சிலை வந்து வெண்கலத்தால் ஆன சிலை. அது வந்து மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த கல்வெட்டு குறிப்புகள் ஹரப்பா மற்றும் மெசபடோமியா இடையே வணிகம் நடந்தமையை கூறுகிறது? கியூனிஃபார்ம்ங்கிற ஒரு கல்வெட்டு குறிப்பு தான் ஹரப்பா மற்றும் மெசபடோமியா இடையே வணிகம் நடந்தமையை கூறுகிறது. கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகளில் மெலுக்கா என்ற சொல் எதை குறிக்கிறது? கியூனிஃபார்ம் கல்வெட்டுல மெலுக்காங்கிற ஒரு சொல் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சிந்து பகுதியை குறிக்கும் சொல் தான் மெலுக்கா என்ற சொல் ஆகும். கரப்பா மக்களின் எடையின் விகிதம் என்ன? இவங்க வந்து எடை கற்கள், அளவீடு இதெல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்க. அவங்கள எடையின் விகிதம் பார்த்தீங்கன்னா இரும்பு முறையா இருந்தது. இரும்பு முறைனா 2, 4, 6, 8, 10, 12 இது மாதிரி எடையின் விகிதம் காணப்பட்டது. ஹரப்பா மக்கள் 1 இன்ச் அளவு இன்றைய நடைமுறையில் எவ்வளவு? கரப்பா மக்கள் 1 இன்ச்சின் அளவு பயன்படுத்தி இருக்காங்க. அந்த அளவு பார்த்தீங்கன்னா இன்றைய நடைமுறையில் பார்த்தீங்கன்னா 1.75 சென்டிமீட்டர் ஆகும். எடைக்கற்கள் டேஸ் வடிவத்தில் இருந்தன. எடைக்கற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கனசதுர வடிவத்தில் இருந்தன. ஹரப்பா முத்திரைகள் எதனால் செய்யப்பட்டிருந்தன? ஸ்டீரடைட், செம்பு, சுடுமண், தந்தம் இதுல எல்லாம் வந்து கரப்பா முத்திரைகள் செய்யப்பட்டிருந்தன. ஹரப்பாவில் கிடைத்த நீளமான எழுத்துத்தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? ஹரப்பாவின் எழுத்துத்தொடர் தான் வந்து யாரும் புரிந்திருக்க முடியாத வண்ணம் இருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா அதோட நீளமான எழுத்துத்தொடர் வந்து 26 குறியீடுகளை கொண்டதாக உள்ளது. சிந்து மக்கள் யாரை வழிபட்டனர்? இப்போ சிந்துவெளி மக்கள் வந்து இயற்கையை வழிபட்டனர். அவங்க அரச மரங்களை வழிபட்டு இருக்கலாம்ங்கிற ஒரு கருத்து நிலவுகிறது.
ஹரப்பாவில் டேஸ் நிர்வாகம் இருந்துள்ளது. இப்போ ஒரு திட்டமிட்ட கட்டமைப்பு, கழிவுநீர் வடிகால் பாரு இதெல்லாம் இருந்ததை பார்த்தீங்கன்னா ஹரப்பாவில் ஒரு உறுதியான மைய நிர்வாகம், அதாவது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பு, உறுதியான மைய நிர்வாகம் இருந்துள்ளதுக்கு சான்றாக உள்ளது. சிந்துவில் வாழ்ந்த மக்கள் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னா, மேய்ச்சல் சமூக மக்கள் இருந்தாங்க, வேளாண்மை செய்வோர் இருந்தாங்க, வேட்டையாடிகள் இருந்தாங்க, உணவு சேகரிப்பாளர்கள், வணிகர்கள் போன்றவரை உள்ளடக்கிய பல குழுக்கள் சிந்துவில் வாழ்ந்து வந்தனர். எந்த காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தது? அதாவது பொது ஆண்டிற்கு முன் 1900 ஆண்டில் சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தது. அதுக்கு பல காரணத்தை சொல்றாங்க. அதாவது ஆறு தன் போக்கை மாற்றி கட்டுறதுனால, அதே மாதிரி வெளியாட்கள் படையெடுப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலநிலை மாறினது, இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணமாகும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது புக் பேக் கொஸ்டின்ல எழுத்துக்கள் அறிமுகம் ஆவதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் எனப்படுகிறது. எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் எனப்படுகிறது. வரலாற்றின் பழைய காலம் டேஸ் ஆகும். வரலாற்றின் பழைய காலம் பழங்கற்காலமாகும். பழங்கற்கால கருவிகள் முதலில் டேஸில் அடையாளம் காணப்பட்டன. பழங்கற்கால கருவிகள் முதலில் பார்த்தீங்கன்னா 1863 அடையாளம் காணப்பட்டன. மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் பகோர் 1, பகோர் 3 ஆகியவை டேஸ் நாகரிகம் நிலவிய இடங்களாகும். அதாவது மேல் பழங்கற்காலம் தான். மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பகோர் 1, பகோர் 3 ஆகியவை நிலவிய இடங்கள். டேஸ் நாகரிகம் நிலவியுள்ளதுன்னா மேல் பழங்கற்காலம் நிலவியுள்ளது. மெகர்கார் டேஸ் பண்பாட்டுடன் தொடர்புடையது. மெகர்கார் பார்த்தீங்கன்னா புதிய கற்கால பண்பாட்டுடன் தொடர்புடையது தான் மெகர்கார் ஆகும். டேஸ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவிற்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன. இதுக்கு கியூனிஃபார்ம் கல்வெட்டுகள் தான் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன. பர்சகோம் டேஸ் நிலவிய இடமாகும். அதாவது பர்சகோம்ங்கிறது காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடம்தான் பர்சகோம் என அழைக்கப்படுகிறது. ஹரப்பா தொடக்க ஹரப்பா காலகட்டம் என்பது எதிலிருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3000 முதல் 2600 ஆண்டு வரை. ஹரப்பா மக்களுக்கு முக்கிய வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது பார்த்தீங்கன்னா வேளாண்மை ஆகும். சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஸ்லிருந்து வீழ்ச்சி அடைந்தது. அதாவது பொது ஆண்டிற்கு முன் 1900 ஆண்டிலிருந்து வீழ்ச்சி அடைந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட விடைகள் இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். சாதவாகனரின் ஆட்சி பகுதியாக இருந்த பகுதிகள் யாவை? இப்போ இந்த தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா மௌரியர் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது தென்னிந்தியா, சாதவாகனர், அப்புறம் சங்ககாலம், மூவேந்தர்களை இதை பற்றி தான் இந்த லெசனில் படிப்போம். சாதவாகனரின் ஆட்சி பகுதியாக இருந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா இன்றைய தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரம் ஆகியவை ஆகும். அசோகர் கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சார்ந்தது? அசோகர் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இந்த கல்வெட்டு மூலம் பழந்தமிழர்கள், அதாவது மூவேந்தர்கள் பற்றியெல்லாம் நம்ம கொஞ்சம் அறிஞ்சுக்க முடியும். கட்டிட இடுபாட்டு தடயங்கள் எங்கு காணப்பட்டன? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு, கொடுமணல், ஆலங்குளம், உறையூர் போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா நகர்த்தப்பட்ட அகழ்வாய்கள் மூலம் கட்டிட இடுபாட்டு தடயங்கள் காணப்பட்டன. ஸ்தூபி என்றால் என்ன? ஒரு புதைமேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டது தான் ஸ்தூபி. இதில் இறந்தவங்களோட அந்த சாம்பலை இங்கே பாதுகாப்பாக வைப்பாங்க. அப்போ இறந்தவங்க உடல் மேலே அந்த புதைமேடு அது மேலே களிமண்ணால் கட்டப்பட்டு தான் ஸ்தூபி என்று அழைக்கப்படும். இது புத்தருக்கெல்லாம் கட்டி புத்த ஸ்தூபியெல்லாம் எழுப்ப இருக்காங்க. தமிழின் பழமையான இலக்கண நூல் எது? தமிழின் பழமையான இலக்கண நூல்னா தொல்காப்பியம் ஆகும். தமிழ் செவ்வியல் இலக்கிய தொகுப்பு எது? தமிழ் செவ்வியல் இலக்கிய தொகுப்புனா தொல்காப்பியம் மற்றும் எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு இதையெல்லாம் நம்ம தமிழ் செவ்வியல் இலக்கிய தொகுப்புன்னு கூறலாம். யாருடைய கல்வெட்டுகள் தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குகிறது? அசோகரோட கல்வெட்டு தான் தென்னிந்தியாவில் அரசியல் நிலையெல்லாம் இப்படி இருந்ததுன்னு சொல்ற ஒரு முதல் கருத்தாக விளங்குகிறது. எட்டுத்தொகை நூல்கள் யாவை? இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். நற்றிணை, குறுந்தகை, ஐங்குறு நூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொகுத்தவர், தொகுப்பித்தவன் இதெல்லாம் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அதை நற்றிணை தொகுத்தவன் யாரு, தொகுப்பித்தவர் யாருங்கிறது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். பத்துப்பாட்டு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு,
பட்டினப்பாலை, மலைபடுகடாம் அப்படிங்கிற இந்த 10 நூலை நம்ம 10 பாட்டுன்னு சொல்லுவோம். சங்ககால முக்கிய பெண்பார் புலவர்கள் சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா ஔவையார், அல்லூர் நன்முல்லையார், காக்கைப்பாடினியார், காவற்பெண்டு, நல்வெளியார், ஒக்கூர் மாசாத்தியார், பாரி மகளிர் என முக்கியமான பெண்பார் புலவர் நிறைய இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மிக முக்கியமான பெண்பார் புலவர்கள் ஆவார்கள். சாதவாகனர் எந்த பகுதிகளை ஆண்டனர்? சாதவாகனர் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களை சார்ந்த சில பகுதிகளை சாதவாகனர் ஆண்டார்கள். சாதவாகனர்களின் தலைநகர் எது? சாதவாகனின் தலைநகரம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் உள்ள பைத்தன்கிற இடத்தை தலைநகராக கொண்டு சாதவாகனர்கள் ஆட்சி புரிந்தனர். சாதவாகன அரசர்களில் சிறந்தவர் யார்? கௌதமபுத்திர சதர்கனிங்கிறவர் தான் சாதவாகன அரசர்களில் சிறந்தவர் ஆவார். இவர் என்ன பண்றாரு, சாக அரசர் நாகபனாவை கொன்று அவரோட ஆட்சியை கைப்பற்றாரு. சாக அரசர் ஆட்சியை கைப்பற்றுவது கௌதமபுத்திர சதர்கனி ஆவார். நாசிக் கல்வெட்டு யாருடையது? இந்த கௌதமபுத்திர சதர்கனியின் தாயார் கௌதம பாலசிரி அவங்களோட கல்வெட்டு தான் நாசிக் கல்வெட்டு. இதுல கௌதமபுத்திர சதர்கனியின் வெற்றிகளை எல்லாம் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. கௌதமபுத்திர சதர்கனிக்கு பின் வந்த சாதவாகன அரசர் யார்? வசிஷ்டபுத்திர புலுமாவி அப்படிங்கிற அரசர் தான் கௌதமபுத்திர சதர்கனிக்கு பின் வந்த சாதவாகன அரசர் ஆவார். இதுல சாதவாக நாட்டின் எல்லைகளை இவர் விரிவடைய செய்வார். அதாவது வசிஷ்டபுத்திர புலுமாவி தான் சாதவாகன நாட்டின் எல்லைகளை விரிவடைய செய்தார். சாதவாகன அரசர்களில் வெளிநாட்டு வாணிகத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் வகையில் கப்பலின் வடிவமுள்ள நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னா யக்னசிரி என்ற அரசர் தான். சாதவாகன அரசர் அவர் வெளிநாட்டு வாணிகத்தின் முக்கியத்துவத்தை வெளிக்கொணர்ற வகையில கப்பலின் வடிவமுள்ள நாணயங்களை அவர் வெளியிட்டார். எந்த சாதவாகன அரசர் காதா சப்தசதி என்ற நூலை இயற்றினார்? அதாவது கால அப்படிங்கிற சாதவாகன அரசர் தான் காதா சப்தசதி என்ற நூலை இயற்றியவர் ஆவார். எந்த நூற்றாண்டில் சாதவாகன அரசு வீழ்ச்சி அடைந்தது? அதாவது பொது நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுல தான் சாதவாகன அரசு வீழ்ச்சி அடைந்தது. சாதவாகனர் காலத்தில் நிலமானியம் யாருக்கு வழங்கப்பட்டது? அவங்க காலத்துல நிலமானியம் மிக முக்கியத்துவம் பெற்றிருந்தது. அதுல பிராமணர்கள் மற்றும் பௌத்தர்களுக்கு நிலமானியம் வழங்கப்பட்டது. பௌத்த துறவிகளுக்கு நில வரிவிலக்கு அளிக்கப்பட்டதை கூறும் கல்வெட்டு எதுனா பௌத்த துறவிகளுக்கு நிலமானியம் வழங்குறது இல்லாம நில வரி விலக்கும் அளிக்கப்பட்டது. அதை கூறும் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா நனிக்காட் கல்வெட்டு ஆகும். சங்ககாலம் அடுத்தது நம்ம சங்க காலத்துக்குள்ள போறோம். இதுல பொது ஆற்றம் 3ஆம் நூற்றாண்டு முதல் 3 நூற்றாண்டுகள் தான் சங்ககாலம் ஆகும். இதை என்னன்னு சொல்லலாம் தொடக்க வரலாற்று காலம் எனவும் நாம் அழைக்கலாம். மூவேந்தர்கள் நம்மளுக்கே தெரியும், சேர, சோழர் மற்றும் பாண்டியர்கள் ஆவார்கள். இவங்கள ஒவ்வொருத்தர் பத்தியா இப்ப பாட்டு வருவோம். சோழர்களின் ஆட்சி மையமாக இருந்த பகுதி எது? காவிரியின் கலிமுக பகுதி தான் சோழர்களின் ஆட்சி மையமாக இருந்த பகுதியாகும். இவங்களோட தலைநகர் திருச்சிக்கு அருகில் உள்ள உறையூர் தலைநகராக விளங்கியது. சோழர்களின் மாற்று வாழ்விடமாக திகழ்ந்தது. அதாவது அவங்க அரச குடும்பரை சேர்ந்தவர்களும் மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த அவங்களுக்கு ஒரு மாற்று வாழ்விடமாக இருந்த பகுதி பார்த்தீங்கன்னா புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் ஆகும். சோழரின் சின்னம் எது? சோழரும் பார்த்தீங்கன்னா புலி சின்னத்தை பெற்றிருந்தனர். சங்ககால சோழர்களில் சிறந்தவராக கருதப்படுபவர் யார்? கரிகால சோழன் தான் சங்ககால சோழர்களில் சிறந்தவராக கருதப்படுவார். அவர் யாரோட மகன் பார்த்தீங்கன்னா இளஞ்சேட் சென்னியின் மகன் தான் கரிகாலன் ஆவார். கரிகாலன் ஆட்சியை பற்றி சிறப்பிக்கும் நூல் எது? பட்டினப்பாலை தான் கரிகாலனின் ஆட்சியை பற்றி சிறப்பிக்கும் நூலாகும். அந்த பட்டினப்பாலையை இயற்றியவர் யாருன்னா கடியலூர் உரித்திரங்கண்ணனார் ஆவார். கரிகாலனுடைய சிறந்த போர் வெற்றி எது? வெண்ணி போர்க்கள வெற்றி தான் கரிகாலனுடைய சிறந்த போர் வெற்றி ஆகும். இங்க அவர் பாத்தீங்கன்னா பாண்டிய சேர அரசர்கள் மற்றும் அந்த குறுநில மன்னர்களை எல்லாம் இவர் தோற்கடிப்பாரு. ராஜசூய யாகத்தை நடத்திய அரசன் யார்? ராஜசூய யாகத்தை நடத்திய சோழ அரசன் பாத்தீங்கன்னா பெருநர் கிள்ளி ஆவார். பெருநர் கிள்ளி ஆவார். சேரர்கள் அடுத்தது சேரர்கள் பத்தி. சேரர்களின் தலைநகர் எது? வஞ்சி, இன்றைய கரூர்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இதே கேரளாவில் உள்ள திருவஞ்சைக்களம் என்று ஒரு சாரர் கூறுவர். இப்ப சேரர்களின் தலைநகர் எதுனா வஞ்சி என்பதாகும். சேரர்கள் ஆண்ட பகுதிகள் யாவை? இவங்க மத்திய வடக்கு கேரள பகுதி, தமிழ்நாட்டின் கொங்கு பகுதியெல்லாம் சேரர்கள் ஆண்ட பகுதியாகும். சேரர்களின் துறைமுகம் எது? முசிறி, தொண்டி. இது சேரர்களின் துறைமுகமாக விளங்கியது. பதிற்று 10 எத்தனை சேர அரசுகளை பற்றி பேசுகிறது? பதிற்று 10 பாத்தீங்கன்னா 8 சேர அரசர்களை பற்றி பேசுகிறது.
எந்த கல்வெட்டு சேரர் அரசர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? எந்த கல்வெட்டுலன்னு பாத்தீங்கன்னா புகழூர் கல்வெட்டுல தான். இது கரூர் பக்கத்தில் உள்ள புகழூர் கல்வெட்டுல தான் சேர அரசர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த சேர அரசர் தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்டார்? சேரல் இரும்புரை தான் தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். கடற்கொள்ளையர்களை வென்ற சேர அரசன் யாருன்னா சேரன் செங்குட்டுவன் தான் கடல் கொள்ளையர்களை வென்ற சேரன் அரசனாவார். சேரர்களின் சின்னம் எது? வில் அம்பு தான் சேரர்களின் சின்னமாகும். அடுத்தது பாண்டியர்கள். பாண்டியர்களின் துறைமுகம் எது? கொற்கை தான் பாண்டியர்களின் துறைமுகமாகும். பாண்டியர்கள் ஆண்ட பகுதி எதுனா மதுரை பாண்டியர்கள் ஆண்ட பகுதியாகும். பாண்டியரின் சின்னம் எதுனா மீன் சின்னம் தான் பாண்டியர்களின் சின்னமாகும். பாண்டியர்கள் கேரளத்தின் மீது போர் தொடுத்து எந்த துறைமுகத்தை கைப்பற்றினர்? பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கேரளத்தின் மீது போர் தொடுத்து நெல்கிண்டா துறைமுகத்தை கைப்பற்றினர். மாங்குளம் கல்வெட்டு எந்த பாண்டிய மன்னனை பற்றி குறிப்பிடுகிறதுனா மாங்குள கல்வெட்டு பாத்தீங்கன்னா நெடுஞ்செழியன், அந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுவதுதான் மாங்குளம் கல்வெட்டு ஆகும். பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கிய பாண்டிய மன்னன் யார்? அதாவது முதுகுடுமி பெருவழுதி, அவரு தான் வந்து பிராமணருக்கு நிலங்களை தானமாக வழங்கிய பாண்டிய மன்னர் ஆவார். இவர் வந்து வேள்விகுடி செப்பேடு அப்படிங்கிற செப்பேட்ல இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது வந்து 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த வேள்விகுடி செப்பேட்ல தான் பிராமணர்களுக்கு முதுகுடுமி பெருவழுதி நிலங்களை தானமாக வெளியிட்டார்னு இருக்கு. அதே மாதிரி இவர் அது சம்பந்தமா நாணயங்களையும் வெளியிட்டுள்ளார். யார் தென்பகுதி பரதவர்களின் தலைவன் என்று புகழப்படுகிறார்? நெடுஞ்செழியன் தான் தென்பகுதி பரதவர்களின் தலைவன் என்று புகழப்படுகிறார். இதுல அதாவது நம்மளுக்கு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது 5 திணைகள் பற்றி தெரியும். அது பகுதி என்ன, அவங்களோட தொழில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதியுமாகும். இங்கு வந்து வேட்டையாடுறது உணவு சேகரத்துல வழக்கமா இருந்தது. முல்லை பாத்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமாகும். இங்கு பாத்தீங்கன்னா கால்நடை மேய்க்கிறது, அதாவது வேளாண்மை செய்வது இதெல்லாம் வந்து தொழிலாக முல்லை நிலத்தில் இருந்தது, அதாவது மாற்றிட வேளாண்மை. மருதத்துல பாத்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடம் தான் மருதம் என அழைக்கப்படுகிறது. அதனால இங்க கலப்புகளை பயன்படுத்தி வேளாண்மை விவசாயம் செய்து வந்தனர் மருதத்துல. நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம் தான் நெய்தல் எனப்படுகிறது. இங்க உப்பு உற்பத்தி தான் மிக முக்கிய தொழிலாக நெய்தல் இருந்தது. பாலை மணலும் மணல் சார்ந்த வறண்ட நிலப்பகுதி தான் பாலை எனப்பட்டது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கால்நடை திருட்டையும் கொள்ளையடிப்பதையும் தொழிலாக கொண்டனர். இங்க திருடுறதான் ஒரு தொழிலாக இருந்தது. மக்கள் கால்நடை திருட்டையும் கொள்ளை அடிப்பதையும் தொழிலாக கொண்டிருந்தனர். இதான் வந்து 5 திணைகள் மற்றும் அதற்குரிய தொழில்கள். தமிழ் அரசமைப்பு எவ்வாறு இருந்தது? இப்ப தமிழ்ல வந்து நம்ம எப்படி கிராம நகர ஊராட்சி அப்படி சொல்ற மாதிரி அந்த சங்க காலத்துல கிளார், அதாவது கிராமங்களை அந்த கட்டுப்படுத்த வருவது கிளார். அடுத்தது சிறு நில மன்னன், குறுநில மன்னன் வந்து வேளிர், அடுத்தது வேந்தன். இந்த அரசமைப்பு முறை இருந்தது. கிளார்க்கு அடுத்தது அவர் என்ன வேளிர், அடுத்தது வேந்தன் என்ற அரசியல் அமைப்பு இருந்தது. இரும்பு காலகட்டத்தை என்னன்னு சொல்லுனா பொது நூற்றாண்டிற்கு முன் பாத்தீங்கன்னா 1100 முதல் 300 வரை வந்து இரும்பு காலகட்டம்னு நம்ம கூறுவோம். அசோகர் கல்வெட்டுகளில் சத்திய புத்திரா என குறிப்பிடப்பட்டுள்ள அரசன் யாருன்னா அதியமான் தான். அசோகர் கல்வெட்டுகளில் சத்திய புத்திரா என குறிப்பிடப்பட்டுள்ள அரசன் ஆவான். சங்ககால மன்னர்களின் பட்ட பெயர்கள் யாவை? சங்ககால மன்னர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் தனக்கு ஒரு பட்டப்பெயர் வச்சுக்குவாங்க. அதாவது ஒரு பட்டமா கடுங்கோ, இமயவரம்பன், வானவரம்பன், பெருவழுதி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சங்ககால மன்னர்களின் பட்ட பெயர்கள் ஆகும். நாலங்காடி அல்லங்காடி, அதாவது அல்லுனா இரவு கடை, நாள்னா பகல்ல கடை. நாலங்காடி அல்லங்காடி நடைபெற்றதை குறிக்கும் நூல் எதுனா மதுரை காஞ்சியில தான் இந்த நாலங்காடி அல்லங்காடி இதை பற்றி குறிக்கும் நூலாகும். சாத்து என்றால் என்ன? இடம் விட்டு இடம்பெயர்ந்து வணிகம் செய்வதுதான் சாத்து என்று அழைக்கப்படுகிறது. உப்பு வணிகர்கள் எப்படி அழைக்கப்பட்டனர்னா இது உமணர்கள் என அழைக்கப்பட்டனர். வணிகத்தோடு தொடர்புடைய என்ன சொற்கள் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன? இப்ப வணிகம் ரிலேட்டடா சில சொற்கள் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் காணப்படுகின்றது. அது பாத்தீங்கன்னா வணிகன், சாத்தன், நிகம போன்ற சொற்கள் அந்த கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. பௌத்த மதம் தொடர்பான அகழ்வாய்வுகள் எங்கெங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இது இந்திய அளவில் இருக்கிற பௌத்த மதம் தொடர்பான அகழ்வாய்வுகள் அமராவதி, நாகார்ஜுன கொண்டா போன்ற பகுதிகளில் நடைபெற்றன.
தமிழ்நாட்டில் பௌத்த ஸ்தூபிகள் எங்கெங்க காணப்பட்டனா காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம் இங்க இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பௌத்த ஸ்தூபிகள் காணப்பட்ட இடமாகும். களப்பிரர்கள் காலம் இது பொது ஆண்டிற்கு முன் பார்த்தீங்கன்னா 300 to 600 வருடங்கள் வந்து களப்பிரர் காலம், அதாவது சங்க காலத்துக்கு பின்னாடி களப்பிரர் காலம். இதை வந்து சில பேர் இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து களப்பிரர் காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய வரலாற்று அணைகள் மிக முக்கிய நூல்கள் இதெல்லாம் வந்து கொண்டு வரப்பட்டன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ களப்பிரர் காலம் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டிற்கு முன் 300 to 600 ஆண்டுகள் வந்து களப்பிரர் காலமாகும். களப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் யாவை? திருக்குறள், 14 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் வந்து களப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் ஆகும். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இதில் புக் பேக் கொஸ்டின் என்னங்கிறத பார்க்கலாம். கரிகாலன் டேஸ் மகனாவார். இதுக்கெல்லாம் தான் நான் ஆப்ஷன் அப்போ எழுதியிருக்கேன். கரிகாலன்கிறது இளஞ்சே சென்னியின் மகனாவார். கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? இதுல வந்து பாத்தீங்கன்னா திருவஞ்சிக்களம் சோழர், இந்த ஆப்ஷன் ஈ தான் தவறான இணை. திருவஞ்சிக்களம் வந்து பாத்தீங்கன்னா சேரரோட தலைநகரா விளங்கிருச்சுன்னு சொல்லலாம். இதெல்லாம் கரெக்ட். அப்ப திருவஞ்சிக்களம் தான் தவறு. ராஜ சூய யாகத்தை நடத்தியவர் யாருன்னா பெருநர் கிள்ளி தான் அவர் ராஜசூய யாகத்தை நடத்தியவர் ஆவார். இந்திர விகாரம் பற்றி குறிப்பிடுவது அசோகர் கல்வெட்டாகும். இக்ஷவாகுகள் டேஸ் பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர். இவங்க வந்து ஆந்திரா, கர்நாடகா பகுதியில் இக்ஷவாகுகள் வலிமை பெற்றிருந்தனர். கீழ்காணும் கூற்றுக்களை வாசித்து தவறான கூற்றை வெளிக்கொணர்க. இதுல பல்லவர்களும் பாண்டியரும் களப்பிரர் தோற்கடித்தார், ரைட்டு. இக்ஷவாகுகள் வேத வேலிகளை ஆதரித்தனர். அடுத்தது களப்பிரர்கள் கலியரசர்கள் என குறிப்பிடப்பட்டனர். களப்பிரர்கள் சைவத்தை ஆதரித்தனர். அப்போ இந்த ஆப்ஷன் ஆ தான் இதற்கு தவறான இணையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஒருத்தரோட குப்த பேரரசோ மௌரிய பேரரசோ சங்க காலமோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன நம்ம சான்றுகள் மூலம் அறியலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், இப்படி ஒவ்வொரு சான்றுகள் மூலமாக கட்டடக்கலை சான்றுகள்னு நம்ம அறிய முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தை அறிய உதவும் இலக்கிய சான்றுகள் யாவை? இலக்கியத்தில் குப்தர்களை பற்றி என்னென்ன சான்றுகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். அரசருக்கு கூறுவது போன்று எழுதப்பட்டுள்ள காமந்தகாரின் நீதிசாரம் என்ற தர்மசாத்திரம். காமந்தகாருங்கிறவர் தான் நீதிசாரம்ங்கிற ஒரு தர்ம சாத்திரத்தை எழுதியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசருக்கு ஒரு நீதியை கூறுவது போன்ற ஒரு நூலாகும். விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம், முத்தராட்சசம் ஆகியவை குப்தரின் எழுச்சி குறித்த விவரங்களை அளிக்கின்றன. விசாகதத்தருங்கிறவர் பார்த்தீங்கன்னா தேவி சந்திரகுப்தம், முத்தராட்சசம்ங்கிற நூல்களை ஏற்றியிருக்காரு. அதுலேயும் வந்து நம்ம குப்தர்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். காளிதாசர் படைப்புகள் மூலமும் நம் குப்தர்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த சீன பயணி பாகியான் குறிப்புகள் மூலமும் நம்ம வந்து குப்தர்களோட வரலாற்றை அறிந்து கொள்ள முடியும். குப்தர் காலத்தை அறிய உதவும் கல்வெட்டு சான்றுகள் அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். மொக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தரின் சாதனைகளை வந்து அந்த அலகாபாத்தில் உள்ள அந்த மொக்ரோலிங்கிற இரும்புத்தூண் கல்வெட்டு 1ஆம் சந்திரகுப்தரின் சாதனைகளை விளக்குகிறது. அதே மாதிரி அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் ஆட்சி, அவரோட ஆளுமை, அவரோட சாதனைகள் ஆகியவற்றை விளக்குகிறது. இதனை இப்போ இந்த அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் யாருன்னு கேட்டால் ஹரிசேனர், அவர் தான் அதை பொறித்தவர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 33 வரிகளில் நாகரி வரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளதான் அந்த அலகாபாத் கல்வெட்டு ஆகும். 1ஆம் சந்திரகுப்தர் எந்த நாட்டு இளவரசியை மணந்தார்? 1ஆம் சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா லிச்சாவி இளவரசி குமார தேவி என்பவரை மணந்தார். இந்த லிச்சாவிங்கிற பகுதி பார்த்தீங்கன்னா பீகாரோட வடக்கு பகுதி தான் லிச்சாவி என்ற பகுதியாகும். அங்கே குமாரதேவி என்கிறவங்களை தான் 1ஆம் சந்திரகுப்தர் மணந்தார். இப்போ குப்த பேரரசை வந்து ஸ்ரீகுப்தர் தான் குப்த பேரரசை தோற்றுவித்தவராவார். அவரோட 2வது குப்தர் அடுத்த வந்தவர் தான் 1ஆம் சந்திரகுப்தர் ஆவார். சந்திரகுப்தரின் ஒப்பற்ற புதல்வர் யார்? சந்திரகுப்தரின் ஒப்பற்ற புதல்வர் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான் சந்திரகுப்தரின் ஒப்பற்ற புதல்வர் ஆவார். எந்த ஆண்டு சந்திரகுப்தர் தன் வாரிசான சமுத்திரகுப்தரை வாரிசாக நியமித்தார்? பொது ஆண்டு 335 தான் சந்திரகுப்தர் தன் வாரிசான சமுத்திரகுப்தரை வாரிசாக நியமித்தார். எந்த கல்வெட்டு சமுத்திரகுப்தர் புகழுரையை பற்றி சொல்கிறது? அசோகர் கல்வெட்டு தான் சமுத்திரகுப்தர் புகழுரையை பற்றி சொல்லும் கல்வெட்டு ஆகும். மேற்கு இந்தியாவில் சமுத்திரகுப்தர் யாரை தோற்கடிக்க முடியவில்லை?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு இந்தியாவில் சாக அரசர்களை சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்க முடியவில்லை. கயாவில் பௌத்த மடம் அமைக்க அனுமதி கோரியவர் யார்? இலங்கை மன்னர் மேகவர்மன் தான் புத்த கயாவில் பௌத்த மடம் அமைக்க சந்திரகுப்தரிடம் அனுமதி கோரியவர் ஆவார். சமுத்திரகுப்தர் ஆட்சி காலம் எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? அதாவது சமுத்திரகுப்தரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் வரை நீடித்தது. போரில் வெற்றி பெற்ற சமுத்திரகுப்தர் நடத்திய யாகம் என்ன? போரில் வந்து இவர் வெற்றி பெற அசுவமேத யாகத்தை சமுத்திரகுப்தர் நடத்தினார். கவிராஜா என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? இவர் வந்து கவிதை அன்று மற்றும் இசை பிரியராக இருந்தார். யாரு? சமுத்திரகுப்தர். அதனால் அவருக்கு கவிராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது. சமுத்திரகுப்தர் ஆதரித்த பௌத்த அறிஞர் யார்? இவர் வந்து வசுபந்து அப்படிங்கிற ஒரு பௌத்த அறிஞரை சமுத்திரகுப்தர் ஆதரித்து வந்தார். சமுத்திரகுப்தர் எந்த மதத்தை தீவிரமாக பின்பற்றினார்? இவர் வைணவ மதத்தை தான் சமுத்திரகுப்தர் தீவிரமாக பின்பற்றினார். ஹரிசேனர், அவர் ஹரிசேனங்கிறது கவிஞர். ஹரிசேனரை ஆதரித்தவர் யாருன்னா சமுத்திரகுப்தர் தான் ஹரிசேனரை ஆதரித்தவர் ஆவார். இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியின் காலம் என்ன? இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சியின் காலம் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 375 முதல் 415 ஆண்டு வரை 40 ஆண்டுகள் அவர் இருந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டார். இரண்டாம் சந்திரகுப்தர் யாருடன் வாரிசுரிமை போர் ஏற்பட்டது? இரண்டாம் சந்திரகுப்தரோட சகோதரர் ராமகுப்தர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரோட தான் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து வாரிசுரிமை போர் ஏற்பட்டது. இரண்டாம் சந்திரகுப்தர் தன் மகள் பிரபாவதியை யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்? இவர் வந்து தக்காணத்தை ஆண்ட வாகட இளவரசருக்கு இரண்டாம் சந்திரகுப்தர் தன் மகள் பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்தார். இரண்டாம் சந்திரகுப்தர் எந்த வடநாட்டு அரசர்களை வென்றார்? இவர் வந்து ஹீனர், காம்போஜர்கள், கிராதர் போன்ற வடநாட்டு அரசர்களை எல்லாம் இரண்டாம் சந்திரகுப்தர் வென்றார். இரண்டாம் சந்திரகுப்தரின் வேறு பெயர்கள் யாவை? இவருக்கு வந்து சில வேறு பெயர்கள் இருக்கு. விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ஹ விக்ரமன், ஷகாரி, விக்ரமாதித்யன் போன்ற பெயர்களை பெற்றவர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆவார். இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையில் எத்தனை அறிஞர்கள் இருந்தனர்? அவங்க இப்போ நவரத்னம் சொல்ற மாதிரி 9 அறிஞர்கள் வந்து இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையை அலங்கரித்தனர். அந்த 9 சந்திரகுப்தரில் முக்கியமானவர்கள் யாவர்? இப்போ அந்த இரண்டாம் சந்திரகுப்தரின் அவையில் 9 பேர் இருந்தாங்க. அதில் முக்கியமானவர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்மர் வந்து அகராதியை இது பண்ண தன்வந்திரி, இவர் வந்து ஒரு மருத்துவராக இருந்தார். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9 பேரில் முக்கியமானவர்களாக திகழ்ந்தனர். இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்த சீன பயணி யார்? இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்த சீன பயணி பாகியான் ஆவார். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் ஆவார். இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் யார்? இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் பார்த்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர் ஆவார். முதலாம் குமாரகுப்தர் தோற்றுவித்த பல்கலைக்கழகம் எதுன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் தான் முதலாம் குமாரகுப்தரால் தோற்றுவிக்கப்பட்டது. சக்ராத்தாதியர் என அழைக்கப்பட்டவர் யார்? சக்ராதித்யர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா முதலாம் குமாரகுப்தர் ஆவார். முதலாம் குமாரகுப்தரின் புதல்வர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர் தான் முதலாம் குமாரகுப்தரின் புதல்வர் ஆவார். குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யார்? இதுல வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. குப்த வம்சத்தின் கடைசி அரசர் பேரரசர். குப்த வம்சத்தின் கடைசி பேரரசராக இருந்தவர் ஸ்கந்தகுப்தர். இவர் வந்து ஹீனர்கள் படையெடுப்பெல்லாம் வந்து எடுத்ததுனால 467 இவர் இறந்துடுறாரு. அப்போ வந்து கஜானா ஃபுல்லாக வந்து காலியாயிருது. இப்போ குப்த பேரரசு வீழ்ச்சிக்கு காரணமே அந்த ஹீனர்கள் படையெடுப்பு தான். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர் தான் குப்த வம்சத்தின் கடைசி அரசர் ஆவார். இவர் ஆண்ட காலம் பார்த்தீங்கன்னா 540 முதல் 550 ஆண்டு வரை, அதாவது பொது ஆண்டிற்கு முன். குப்த அரசர்கள் ஏற்ற பட்டங்கள் யாவை? குப்த அரசர்கள் பார்த்தீங்கன்னா மகாராஜாதிராஜா, பரம பட்டாராக, பரமேஸ்வர போன்ற பட்டங்களை ஏற்றுக்கொண்டிருந்தனர். குப்த அரசர்கள் எவ்வாறு தம்மை கடவுளுடன் நினைத்து கொண்டனர்? குப்த அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாங்கள் வந்து கடவுளுக்கு இணையானவர்கள் சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க பரம தெய்வத கடவுளின் பரம பக்தன் என்றும், பரம பாகவத வாசுதேவ கிருஷ்ணனின் பரம பக்தன் என்றும் தம்மை குப்த அரசர்கள் கடவுளுடன் இணைத்து கொண்டனர். எந்த கல்வெட்டில் சமுத்திரகுப்தர் அனைவருக்கும் மேலானவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது?
அந்த அலகாபாத் கல்வெட்டில் தான் சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா எல்லாத்திற்கும் அனைவருக்கும் மேலானவர் என்ற வரி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் பெயர்கள் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளின் பெயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குமாரமாத்தியாயா, அமாத்தியா அப்படிங்கிற பெயர்கள் அந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. அலகாபாத் கல்வெட்டை எழுதியவர் யாருன்னா ஹரிசேனர் தான் அலகாபாத் கல்வெட்டை எழுதியவர் ஆவார். குப்த அமைச்சரவையின் குழுவின் பெயர் என்ன? குப்த அமைச்சர் குழு இருந்தது, அதற்கு வந்து சபாங்கிற பெயர் இருந்ததாக அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர்களில் உயர்நிலையில் இருந்தவர் யார்? இப்போ அமைச்சர்களையே வந்து உயர்நிலையில் இருந்தவர் வந்து மகா சந்திர விக்ரகா அப்படிங்கிறவர். இவர் வந்து அமைதி மற்றும் போருக்கான அமைச்சராக இருந்திருக்கிறாருன்னு அந்த கல்வெட்டில் காணப்படுகிறது. நீதித்துறை மற்றும் இராணுவ பொறுப்பு அமைச்சர் யாருன்னா தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகாங்கிறவர் தான் அவங்களுக்கு பேர். அது நீதித்துறை மற்றும் இராணுவ பொறுப்பு அமைச்சராக இருந்துள்ளனர். குதிரைப்படை தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகா அஸ்வபதி அப்படிங்கிறது தான் குதிரைப்படை தலைவர் என அழைக்கப்பட்டனர். ஆனால் வந்து சேனாதிபதிங்கிற பேர் வந்து அந்த காலத்தில் இல்லை. ஆனால் சில கல்வெட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சேனாதிபதிங்கிற அந்த வேர்டு வந்து இடம்பெற்றுள்ளது. குப்த பேரரசின் மாநிலங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தன? குப்த பேரரசின் மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா தேசம் அல்லது புக்தி என பிரிக்கப்பட்டிருந்தன. தேசம் அல்லது புக்தி யாரால் நிர்வகிக்கப்பட்டன? இப்போ நம்ம அந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேசம் புக்தியாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதை வந்து உப்பாரிகா என்ற ஆளுநர்கள் அதை நிர்வகித்தனர். உப்பாரிகாக்கள் யாரை நியமனம் செய்தனர்? இந்த உப்பாரிகாக்களுக்கு வந்து தன்னோட அதிகாரத்தில் மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் வாரிய அதிகாரிகளை நியமித்தனர். எந்த செப்பேடுகளில் உப்பாரிகாக்கள் மகாராஜா என அழைக்கப்பட்டதாக தெரிகிறது? தாமோதர்பூர் செப்பேடுகளில்தான் உபாரிகாக்கள் மகாராஜா என அழைக்கப்பட்டதாக தெரிகிறது. லோகபாலா என்று அழைக்கப்பட்ட மாநில ஆளுநரை குறிக்கும் கல்வெட்டு எது? புத்தகுப்தரின் ஈரன் தூண் கல்வெட்டு தான் லோகபாலா என்று அழைக்கப்பட்ட மாநில ஆளுநரை குறிக்கும் கல்வெட்டு ஆகும். குப்த பேரரசில் மாவட்டங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன? குப்த பேரரசில் பார்த்தீங்கன்னா மாவட்டங்கள் எல்லாம் விஸ்யபதி என்ற அதிகாரியின் கீழ் பிரிக்கப்பட்டன. விஷயாங்கிறது மாவட்டத்து பேர் தான் விஸ்யா. அதை நிர்வகிக்கிற அதிகாரி தான் விஸ்யபதி என்று அழைக்கப்பட்டார். மாவட்ட மட்டத்திற்கு கீழிருந்த நிர்வாக அமைப்புகள் யாவை? விதி, பூமி, பதகா, பீடா போன்றவை மாவட்டத்திற்கு கீழிருந்த நிர்வாக அமைப்புகள் ஆகும். ஆயுக்தா, விதி போன்ற அதிகாரிகள் வந்து அதை வந்து நிர்வகித்து வந்தனர். கிராம மட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிராமிகா, கிராம் அத்தியசா போன்ற அதிகாரிகள் இருந்தனர். கிராம மக்கள் வந்து அந்த அதிகாரிகளை, அதாவது கிராமிகா, கிராம் அத்தியசா போன்றவர்களை தேர்ந்தெடுத்தனர். மகாதாரா என்பதற்கு பொருள் என்ன? கிராம பெரியவர், கிராம தலைவர், குடும்ப தலைவருக்கா மகாதாரா என்ன பொருள்படும். பாலாதி கிருத்தியா, காலாட்படை தளபதியை எப்படி அழைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலாதி கிருத்தியா என அழைத்தனர். குதிரைப்படை தளபதியை வந்து பார்த்தீங்கன்னா மகாபாலா கிருத்தியா என அழைக்கப்பட்டார். இராணுவ கிடங்கின் அலுவலகத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரணபந்தகர் என அழைக்கப்பட்டது. மாவட்ட அளவிலான காவல்துறைக்கு பார்த்தீங்கன்னா தண்டபாசிகா என அழைக்கப்பட்டது. அரண்மனை காவலர்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மகா பிரதிகரா அப்படின்னு அழைக்கப்பட்டார். அரச சமையலறை கண்காணிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியத பகிதா என அழைக்கப்பட்டார்கள். ஒற்றர்கள் பார்த்தீங்கன்னா துடகா என அழைக்கப்பட்டனர். நிர்வாக அமைப்பின் மேல் மட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமாத்தியா, சச்சிவா போன்ற அமைப்பு, அதாவது பல்வேறு துறைகளுக்கு நிர்வாக பொறுப்பாக இருந்தவங்கெல்லாம் வந்து அமாத்தியா, சச்சிவா என அழைக்கப்பட்டனர். நீதிசாரா என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டால் காமாந்தகா அப்படிங்கிறவர் தான் நீதிசாரா. அதை நம்ம முதல்ல பார்த்ததை காமாந்தகர் தான் நீதிசாரா என்ற நூலை எழுதியவர். இந்த நீதிசாரா நூல் மூலம் நம்ம வந்து என்னது அந்த அரசருக்கே அறிவுரை கூறும் நூல் மாதிரி. அரசு ஆவணங்களை பராமரித்தவர் யார்? அரசு ஆவணங்களை பராமரித்தவர் அச பதல திக்ருதா அப்படிங்கிறவர் தான் அரசு ஆவணங்களை பராமரித்தவர் ஆவார். ரன்ய வெஸ்தி என்பதன் பொருள் என்ன? ரன்ய வெஸ்தி என்பதன் பொருள் கட்டாய உழைப்பு என்பதாகும். பல மரங்கள் வளர்ப்பது பற்றி அறிவுரைகளை தந்தவர் யார்? வராக மிகரர் தான் பல மரங்கள் வளர்ப்பது பற்றி அறிவுரைகளை தந்தவர் ஆவார். மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் யார் வைத்திருந்தார்? மாவட்டத்தில் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்தபாலா என்ற அதிகாரி வைத்திருந்தார். குப்தர் காலத்தில் நிலங்கள் வகை. குப்தர் காலத்தில் என்னென்ன நிலங்கள்
வகைப்படுத்தப்பட்டுள்ளதுங்கிறத பார்க்கலாம். சேத்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பயிரிடக்கூடிய நிலத்தின் பெயர் தான் சேத்ரா என்பதாகும். கிலா தரிசு நிலம் தான் கிலா என்று அழைக்கப்பட்டது. அப்ரகதா காடு அல்லது தரிசு நிலம் தான் அப்ரகதா என்று அழைக்கப்பட்டது. வாஸ்தி குடியிருக்க தகுந்த நிலம் வாஸ்தி என்று அழைக்கப்பட்டது. கபட சகாரா அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலத்துக்கு பேரு தான் கபட சகாரா என்று அழைக்கப்பட்டது. இதெல்லாம் குப்தர் காலத்துல என்னென்ன நிலங்கள், அதோட பேரு, அதோட யூஸ் என்னங்கிறத இப்ப பார்த்தது. அடுத்தது நில குத்தகை முறை. நிலத்தை குத்தகைக்கு விட்டுருந்தாங்க. அதுல நில குத்தகை வகை, அதோட உரிமை யாருக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம். நிவிதர்மா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நில குத்தகை வகை. இதுல பாத்தீங்கன்னா அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நில மானியம் வழங்கப்பட்டது. இம்முறை வடக்கு மத்திய இந்தியா மற்றும் வங்கத்தில் இந்த முறை நிலவியது. அடுத்தது பாத்தீங்கன்னா நிவிதர்மா அக்ஷயனா அப்படிங்கிற நில குத்தகை முறை. இதுல நிரந்தரமான அறக்கட்டளை, பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுல நிரந்தரமான அறக்கட்டளை, அதை பெற்றவர் அதிலிருந்து வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த நில குத்தகை முறை பாத்தீங்கன்னா அப்ரத தர்மா, வருவாயை பயன்படுத்தலாம், ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது, நிர்வாக உரிமை இல்லைங்கிறது தான் அப்ரத தர்மா என அழைக்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா பூமி சித்ராயானா. இதுல பாத்தீங்கன்னா தரிசு நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுவதற்கு தரப்படும் உரிமை தான் பூமி சித்ராயானா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலத்திற்கு குத்தகையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நில குத்தகை முறைகளாகும். அடுத்து பாத்தீங்கன்னா நில கொடைகள், என்னென்ன கொடைகள் இருந்திருக்குதுன்னு பார்க்கலாம். அக்ரகார மானியம். அக்ரகார மானியங்கிறது பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு தரப்படுவது. இது நிரந்தரமானது, பரம்பரையாக வரக்கூடியது, இதுக்கு வரி கிடையாது. அதுதான் நிலக்கொடையில அக்ரகார மானியம் என்பதாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா தேவ கிரக மானியம். இதுல பாத்தீங்கன்னா கோயில் மராமத்து, வழிபாடு ஆகிய பணிகளுக்காக பிராமணர்கள், வணிகர்கள் ஆகியோர்களுக்கு அளிக்கப்படும் நில மானியம் தான் தேவ கிரக மானியம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது சமய சார்பற்ற மானியம். குப்தர்களுக்கு கீழிருந்த நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியம் தான் சமய சார்பற்ற மானியம். இதெல்லாம் நில கொடைகள் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா எந்த நூலில் வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாக்க அணை கரைகள் இருந்ததை கூறுகிறது. இப்ப வயல்ல வெள்ளங்கள் வந்ததுன்னா அதை பாதுகாக்க அணை கரைகள் இருந்ததை கூறும் நூல் நாரத ஸ்மிருதி அப்படிங்கிற நூலாகும். இதுல பந்தியா கரா என இரு அணைக்கரைகளை பற்றி அந்த நூல்ல சொல்லியிருக்காங்க. தண்ணீர் வடிகால்கள் இருந்ததை யார் குறிப்பிட்டார்? இப்ப வயல் இருந்தா அதுக்கு ஒரு தண்ணீர் வடிகால்கள் இருந்ததை குறிப்பிட்டவர் அமரசிம்மர் ஆவார். சுதர்சன ஏரி எங்கு இருந்தது? சுதர்சன ஏரிங்கிறது பாத்தீங்கன்னா குஜராத்ல கிர்னார் மலையின் அடிவாரத்துல அந்த சுதர்சன ஏரி இருந்தது. பல்வேறு வரிகளை விதிச்சிருக்காங்க குப்தர் காலத்துல. அது என்னென்ன வரிங்கிறத பார்க்கலாம். பாகா வரி. இதுல பாத்தீங்கன்னா விளைச்சலின் அதன் அரசன் பெரும் வழக்கமான ஆறில் ஒரு பங்கு தான் பாகா வரி என்று அழைக்கப்பட்டது. போகா வரி. அரசருக்கு கிராமங்கள் அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள், விறகு, பூக்கள் போன்றவை தான் போகாவரி என்று அழைக்கப்பட்டது. கராவரி. கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி தான் கராவரி ஆகும். இது வருடாந்திர நிலவரியின் ஒரு பகுதி அல்ல அப்படிங்கிறது தான் கராவரி. அடுத்த வரி பாத்தீங்கன்னா பழிவரி. ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னர் கட்டாய வரியாக மாற்றப்பட்டதுதான் இந்த வரி. இது ஒரு ஒடுக்குமுறை வரி தான் இந்த பழிவரி ஆகும். அடுத்தது உதியங்கா வரி. காவல் நிலையங்களின் பராமரிப்பிற்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் நினைக்கிறாங்க, அல்லது நீர் வரியாகவும் இருக்கலாம். எனினும் இது ஒரு கூடுதல் வரிதாங்கிறது உதியங்கா வரி. அடுத்தது உபரிகரா வரி. இதுவும் ஒரு கூடுதல் வரிதான். இது எதற்காக வசூலிக்கப்பட்டது என்பது குறித்து அறிஞர்கள் மாறுபட்ட விளக்கங்களை தருகின்றனர் இந்த உபரிகா வரி பத்தி. அடுத்தது ஹிரண்யா வரி. தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்பது நேரடி பொருள். நடைமுறையில் இது சில குறிப்பிட்ட தானியங்களின் விளைச்சலில் ஒரு பங்கினை அரசின் பங்காக பொருளாகவோ அளிப்பதாகும் தான் ஹிரண்யா வரியாகும். அடுத்தது வாத பூதா வரி. காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகள் தான் வாத பூதா வரி என்று அழைக்கப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா ஹலிவகரா வரி. இதுல கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய கலப்பை வரி தான் ஹலி வகரா வரியாகும். அடுத்தது சுல்கா வரி. வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்குகளில் அரசருக்கான பங்கு தான் இந்த சுல்கா வரி. இதை சுங்க நுழைவு வரிகளுக்கு ஒப்பிடலாம். கிளிப்தா உபகிளிப்தா வரி.
நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி தான் கிளிப்தா அல்லது உபகிளிப்தா வரியாகும். இதெல்லாம் வந்து குப்தர் காலத்தில் விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகளாகும். குப்தர் காலத்து உலோகவியல் கைவினைஞர்களின் திறனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது எதுன்னா டெல்லி குதிப்பினார் வளாகத்தில் காணப்படும் மெக்ரோலி இரும்பு தூணு தான் குப்தர் காலத்து உலோகவியல் கைவினைஞர்களின் திறனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. குப்தர் காலத்து வணிகர்கள் வகை, இதுல வந்து சிரேஷ்டி, அடுத்தது சார்த்தவகா அப்படின்னு 2 வகை இருந்தனாங்க. சிரேஷ்டின்னு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து அந்த வணிகம் தங்கியிருந்து வணிகம் செய்கிறவங்க தான் சிரேஷ்டி வணிகர்கள் ஆவார்கள். இதே சார்த்தவகா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஊராக சென்று வணிகம் செய்பவர்கள் தான் சார்த்தவகா வணிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர். வணிக குழு அமைப்பு மற்றும் செயல்பாடு குறித்து விளக்கும் நூல்கள் யாவை? வணிக குழுனா இப்படித்தான் இருக்கணும், அதோட அமைப்பு மற்றும் செயல்பாடு குறித்து விளக்கும் நூல்கள்னா நாரத ஸ்மிருதி, பிருகஸ்பதி ஸ்மிருதி, இந்த 2 நூல்கள் தான் வணிக குழு அமைப்பை பற்றி கூறுகிறது. வணிக குழுக்கள் வங்கிகளின் பங்கினை அளித்ததாக கூறும் கல்வெட்டு எதுன்னா மண்டசோர் கல்வெட்டு தான் வணிக குழுக்கள் வங்கிகளின் பங்கினை அளித்ததாக கூறும் கல்வெட்டு ஆகும். குப்தர் காலத்து வணிக துறைமுகங்கள் யாவை? கல்யாண், கால்போர்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வணிக துறைமுகங்களாக இருந்தன. குப்தர் காலத்து வணிக சந்தைகள் யாவை? மலபார், மங்களூர், சலோபடனா, பந்தே படனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா குப்தர்கள் காலத்து வணிக சந்தைகள் ஆகும். குப்தர் காலத்து கலைகள் யாவை? இப்ப நம்ம கோயில்ல இந்திய கோயில் கலையில நகரம் திராவிடம் சொல்ற மாதிரி குப்தர் காலத்து கலைகளும் நகரம் திராவிடம் எல்லாம் பெற்று விளங்கின. குப்தர் காலத்து குடைவரை கோயில்கள் யாவை? அஜந்தா, எல்லோரா, இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு. அதே மாதிரி பாக்கு, இது மத்திய பிரதேசத்துல பாக்குங்கிறது. உதயகுரி குகை ஒடிசாவில் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குப்தர் காலத்து குடைவரை கோயில்கள் ஆகும். குப்தர் காலத்து கட்டுமான கோவில்கள் என்னென்ன இருந்துன்னு பாத்தீங்கன்னா குப்தர்கள் காலத்து கட்டுமான கோயில்கள் தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில்கள் இருந்தது. விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில்கள். 3வது பாத்தீங்கன்னா வளைகோட்டு கோபுரம் சிகரம் கொண்ட கோயில்கள் தான். 4 செவ்வக கோயில்கள், 5 வட்டவடிவ கோயில்கள். இதெல்லாம் வந்து குப்தர்கள் காலத்து கோயிலோட வகைகள் ஆகும். குப்தர் காலத்து மிகச்சிறந்த ஸ்தூபிகள் யாவை? சமத், இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சமத் ஸ்தூபி, ரத்னகிரியில் உள்ள ஸ்தூபி ஒடிசா, மிர்பூர் கான், இது வந்து சிந்துல இருக்கிற மிர்பூர் கான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குப்தர்கள் காலத்து மிகச்சிறந்த ஸ்தூபிகள் ஆகும். குப்தர் காலத்து மிகச்சிறந்த கல் சிற்பங்கள் யாவை? இப்ப சாரநாத்தில் காணப்படும் நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை, வராக அவதார சிலை, உதயகிரியில உள்ள வராக அவதார சிலை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குப்தர்கள் காலத்து மிகச்சிறந்த கல் சிற்பங்கள் ஆகும். சாரநாத்தில் காணப்படும் நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை, உதயகிரியில் காணப்படும் வராக அவதார சிலை ஆகும். குப்தர் காலத்து மிகச்சிறந்த உலோக சிற்பங்கள் யாவை? பீகார் நாலந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை, இது வந்து 18 அடி உயரமுள்ள புத்தரின் செம்பு சிலை. அதே மாதிரி சுல்தான்கஞ்சில் உள்ள புத்தரின் 7.5 அடி உயர சிலை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குப்தர்கள் காலத்து மிகச்சிறந்த உலோக சிற்பங்களாக உள்ளன. குப்தர்கள் காலத்து ஓவியங்கள் எங்கு காணப்படுகின்றன? அஜந்தா, பாக், பாதாமி போன்ற இடங்களில் குப்தர்கள் காலத்து ஓவியங்கள் காணப்படுகின்றன. அஜந்தா ஓவியங்கள் எந்த வகையை சார்ந்தவை? அஜந்தா ஓவியங்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா பிரஸ்கோ வகையை சார்ந்தவை. அதாவது பிரஸ்கோ வகைன்னா ஒரு சுண்ணாம்படிச்சு அது ஈரம் காயறக்குள்ள அந்த இடத்துக்கு வரையறதான் பிரஸ்கோ வகை ஓவியங்கள் ஆகும். குப்தர் காலத்து மட்பாண்டங்களின் சிறப்பு என்ன? குப்தர் காலத்து மட்பாண்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா சிவப்பு மட்பாண்டங்கள் சிறப்பான அமைப்பை பெற்றிருந்தன. குப்தர் காலத்து அலுவல் மொழி என்ன? குப்தர்கள் காலத்து அலுவல் மொழியாக சமஸ்கிருதம் விளங்கியது. குப்தர் காலத்து நூல்கள், இவர் வந்து பாத்தீங்கன்னா பாணினி, இவர் வந்து அஷ்டத்ரியாயி அப்படிங்கிற நூலை ஏற்றியுள்ளார். பதஞ்சலி அவர்கள் வந்து மகாபாசியா அப்படிங்கிற நூலை இயற்றியிருக்காரு. அமரசிம்மர் அமர கோஷம்ங்கிற நூலை இயற்றியுள்ளார். இது ஒரு சொற்களஞ்சியமான நூல் தான் அமர கோஷம் என்பதாகும். சந்திர கோமியர் வந்து சந்திர வியாகரணம் அப்படிங்கிற நூலை இயற்றியுள்ளார். இதெல்லாம் வந்து குப்தர் காலத்து அறிஞர்கள் இயற்றிய முக்கியமான நூல்களாகும். முக்கிய புராணங்கள் என்னென்ன புராணங்கள்? அதாவது 18 முக்கிய புராணங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அதுல பாத்தீங்கன்னா பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், சிவமகா புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், மத்தியஸ்ய புராணம், ஸ்ரீ மத் பகவத் புராணம் ஆகிய நன்கு அறியப்பட்ட புராணங்கள் எல்லாம் காணப்படுகின்றன. குப்தர் காலத்து
குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள் யாவர்னா ஆரியதேவர், ஆரிய அசங்கர், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள் ஆவார்கள். தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது பௌத்த நூல் இது. இப்ப தர்க்க அறிவியல்னா என்ன சொல்லலாம், நம்ம அந்த பாதிடுற மாதிரி தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது பௌத்த நூல் இயற்றியவர் வந்து வசுபந்து. இவருடைய சீடர் தான் திக்நாதர் ஆவார். அப்போ அந்த தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது பௌத்த நூலை இயற்றியவர் வசுபந்து ஆவார். அவருடைய சீடர் வந்து திக்நாகர் ஆவார். காளிதாசரின் புகழ்பெற்ற நாடகங்கள் யாவை? இதுல சாகுந்தலம், மாலா விகாக்கினி மிர்தம், விக்ரமூர் வசியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காளிதாசரின் புகழ்பெற்ற நாடகங்கள் ஆகும். இதுல சூத்திரக்கர் அவர் வந்து மிருகச்சடிகம் அப்படிங்கிற நூலை வந்து இயற்றியுள்ளார். விசாகதத்தர் இவர் வந்து முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். இந்த நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா குப்தர் காலத்துல இருந்த அந்த அறிஞர்களையும் சொல்றது. இதுல இருந்து புத்தர்களோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மகா விகாரா என்ற பெயர் பெற்றது எது? மகா விகாரா என்ற பெயர் பெற்றது நாலந்தா பல்கலைக்கழகம் ஆகும். இந்தியாவின் தொடக்க கால பல்கலைக்கழகங்கள் இதுல நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா இதெல்லாம் வந்து இந்தியாவின் தொடக்க கால பல்கலைக்கழகங்களாக விளங்கின. நாலந்தா யாரால் அளிக்கப்பட்டது? இது வந்து பாத்தீங்கன்னா பொது ஆண்டு 1200 தில்லி சுல்தானிய மம்லூக் வம்சத்தின் பக்தியார் கில்ஜி என்பவரால் அளிக்கப்பட்டது. நாலந்தாவில் முறையான தொல்லியல் ஆய்வு எந்த ஆண்டு முதல் நடைபெற்றது? 1915ஆம் ஆண்டு முதல் தான் நாலந்தாவில் முறையான தொல்லியல் ஆய்வு நடைபெற்றது. சூரிய சித்தாந்த் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா ஆரிய பட்டர் தான் சூரிய சித்தாந்த அப்படிங்கிற நூலை இயற்றியவர் ஆவார். ஆரிய பட்டியம் என்ற நூல் பாத்தீங்கன்னா கணிதத்தை பத்தி, கோணவியல், அல்ஜீப்ரா பத்தி சொல்றதுதான் ஆரிய பட்டியம் என்ற நூல். இதை இயற்றியவர் ஆரிய பட்டர் ஆவார். வராக மிகிர் இவர் வந்து பாத்தீங்கன்னா பிருகத் சம்ஹிதா, பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் ஜாதகா போன்ற நூல்களை வந்து பாத்தீங்கன்னா அதாவது வானவியல், ஜோதிடம் இது மாதிரி நூல்களை எல்லாம் வராக மிகர் இயற்றியுள்ளார். பிரம்மகுப்தர் இவர் பிரம்மஸ்பத சித்தாந்த, கண்டக காத்தியாக, கணிதம் மற்றும் வானவியல் நூலை எல்லாம் வந்து பிரம்மகுப்தர் இயற்றியுள்ளார். கண்ட காத்தியக அப்படிங்கிற நூல், பிரம்மஸ்புத சித்தாந்தாங்கிற கணிதம் மற்றும் வானவியல் நூலை இயற்றியுள்ளார். குப்தர் காலத்து மருத்துவ நூல் யாது? நவநிதிகம் அப்படிங்கிற நூல் தான் குப்தர் காலத்து மருத்துவ நூலாகும். நவநிதகம் அப்படிங்கிறது. இரும்பு பாதரசம் பயன்பாடு குறித்து பாத்தீங்கன்னா அப்பவே வந்து அவங்க கெமிஸ்ட்ரி அதாவது வேதியியல் சார்ந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. அந்த இரும்பு பாதரசம் பயன்பாடு குறித்து பத்தி யாரு சொல்லியிருக்காருன்னா வராகமிர் கூறியிருக்காரு. பாலகாப்பியா எழுதிய கஸ்தியாயுர்வேதா அப்படின்ற நூல் பாத்தீங்கன்னா விலங்குகளுக்கான மருத்துவ நூல். அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா குப்தர் காலத்துல விலங்குகளுக்கான ஒரு மருத்துவ நூல் இருந்தது. அது பேரு வந்து பாத்தீங்கன்னா கஸ்தியாயுர்வேதா அப்படிங்கிறது. அதை இயற்றியவர் பாலகாப்பியா அப்படிங்கிறவங்க தான் அந்த நூலை இயற்றியுள்ளார். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி அரசர். நான் அன்னைக்கு பேரரசர்னு சொன்ன அரசர்னு சொல்லியிருப்பேன். இது மாதிரி கொஸ்டின் தான் டிஎன்பிஎஸ்சியில் அவரோட மகனாரு கடைசி அரசராரு கண்டிப்பா கேட்பாங்க. குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யாருங்கிறது விஷ்ணுகுப்தர் ஆவார். மௌரிய பேரரசருக்கு பின் எந்த அரசு ஆற்றலுடன் திகழ்ந்தது? மௌரிய பேரரசருக்கு பின் பாத்தீங்கன்னா குப்த அரசு தான் ஆற்றலுடன் திகழ்ந்தது. குப்த பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னா நம்மளுக்கே தெரியும், ஸ்ரீகுப்தர் தான் குப்த பேரரசை தோற்றுவித்தவர் ஆவார். ஸ்ரீகுப்தரின் மகன் யார்? ஸ்ரீகுப்தரின் மகன் தான் வந்து கடோத்கஜர் ஆவார். கடோத்கஜரின் புதல்வர் தான் முதலாம் சந்திரகுப்தர் ஆவார். யார் படையெடுப்பால் குப்தர்கள் கருவூலம் காலியானது? ஹீனர்கள் படையெடுப்பால் தான் கடைசியாக குப்தர்களின் கருவூலம் காலியானது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட குப்தர்கள் ரிலேட்டடா லெசன் முடிஞ்சது. அடுத்தது பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ல என்னங்கிறத பார்க்கலாம். குப்தர் காலம் குறித்த கீழ்கண்ட சான்றுகளில் எது நம்ப முடியாதது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்ப இலக்கியம், நாணயம், கல்வெட்டு சான்றுகளாக கூட நம்ம ஒத்துக்குவோம். கதைகள், புராணங்கள் இதெல்லாம் நம்ப முடியாத சான்றுகளாக உள்ளது. அடுத்தது பாத்தீங்கன்னா இலக்கிய படைப்பு பொறுத்துக. இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரிய சித்தாந்தா இதை இயற்றியவர் அமர சிம்மா. அதே மாதிரி அமரகோசர் வந்தது ஹரிசேனர். பிரகத் சம்ஹிதா இதை வந்து இயற்றியவர் இது ஆப்ஷன் ஆ தான் இது கரெக்டான. சூரிய சித்தாந்தா வந்து அமர சிம்மா, அமரகோசா வந்து வராக மிகிரா, ஆயுர்வேதா வந்து பாத்தீங்கன்னா தன்வந்திரி. 2க்கு ஆப்ஷன் இ. 4, 3, 2, 1
ஆயுர்வேதா தன்வந்திரி, பிரகம்ஸ்கந்தா வராகமிகிரா, அமரகோசா ஹரிசேனா, சூரிய சித்தாந்தா, அமரசிம்மா. ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். இதை ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்க. ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது டேஸுக்கு கவிராஜா பட்டம் அளிக்கப்பட்டது. யாருக்குன்னா சமுத்திரகுப்தருக்கு தான் கவிராஜா பட்டம் அளிக்கப்பட்டது. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது டேஸ் என்ற சீன பயணி பொது 5ஆம் நூற்றாண்டின் இறுதி சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளார். யாருன்னா பாகியான் தான் 5ஆம் நூற்றாண்டின் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளவர் பாகியான் ஆவார். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை? இதுல பாத்தீங்கன்னா உதயகிரி பார்த்தோம், அஜந்தா பார்த்தோம், எலிபண்டா குகை கிடையாது, பாக் பார்த்தோம். ஆப்ஷன் இ தான் இதுக்கு அதாவது இது குடைவரை கோயில் கிடையாது. குப்தர் காலத்து குடைவரை கோயில் எலிபண்டா குகை கிடையாது. ஆப்ஷன் இ கரெக்ட் ஆன்சர். தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் இப்பதான் பார்த்தோம் வசுபந்து. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். டேஸ் என்பது காளிதாசரின் முக்கியமான கவிதை படைப்பாகும். இதுக்கு பாத்தீங்கன்னா குமார சம்பவம் தான் காளிதாசரின் முக்கியமான கவிதை படைப்பாகும்.